செம்ம டேஸ்டான வால்மிளகு கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 4 சின்ன வெங்காயம், 1/4 கிலோ கத்திரிக்காய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 10 கிராம், வால்மிளகு 10, நல்லெண்ணெய் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு, சீரகம் 5 கிராம், உருட்டு உளுந்து 10 கிராம், கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், மசாலா தூள் 2 டீஸ்பூன், 20 கிராம் புளி எடுத்து தண்ணீரில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிறகு அடுப்பில் கடாயில் வச்சு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சோன்னையுமே வால்மிளகு 10 அதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 10 கிராமும் சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்து 10 கிராமு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து இந்த வதக்கினதோட சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகும் வெங்காயத்தையும் சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணுன்னே இந்த கத்திரிக்காவை அறுத்து கழுவி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா அதோட வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைத்து வைத்திருக்க விழுதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த அரைத்து வைத்த விழுதையும் கத்திரிக்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிடுவோம். அடுத்து மசாலா பொடி 2 டீஸ்பூன் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சு வருது, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வால்மிளகு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அனைவரும் சாப்பிடலாம். இந்த வால்மிளகு மூலிகைனால இது உடல் ஆரோக்கியத்தையும் தரும். உடலில் உள்ள நச்சு கழிவுப் பொருட்களை நீக்கக்கூடியது கூட. இது மேலே நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மிகுந்த சுவையாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு நல்ல சைடிஷ் கூட. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.